வணக்கம் மேஷராசி நேயர்களே, 2026 பரபாவ வருஷம் பிறக்க போகுது. மேஷராசின்னு சொன்னாலே ஒரு தனி கெத்து தான். ஏன்னா நீங்க ராசி மண்டலத்தோட முதல் ராசி. ஒரு குழந்தையோட வேகமும் இருக்கும், அதே சமயம் சாதிக்கணுங்கிற வெறியும் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உண்மையாவே ஒரு ஆக்ஷன் பேக்ட் வருஷமா இது அமைய போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் இந்த வருஷம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. வருஷத்தோட ஆரம்பமே உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். இழந்ததை மீட்க போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள தானாவே பிறக்கும். சரி, இப்போ வேலை விஷயத்துக்கு வருவோம். ஆபீஸ்ல இத்தனை நாளா உங்களை ஓரம் கட்டினவங்க கூட இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. குறிப்பா மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ இல்ல எதிர்பார்த்த சம்பள உயர்ச்சியோ கிடைக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்றீங்களா? இதுதான் சரியான டைம். ஆனா ஒரு சின்ன அட்வைஸ், மேஷ ராசிக்காரங்க நீங்க ரொம்ப சீக்கிரம் எமோஷனல் ஆகிடுவீங்க. யாராவது ஏதாவது சொன்னா உடனே கோபம் வரும். அந்த கோபத்தை மட்டும் வேலையில காட்டாம இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க தான் கிங். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க மட்டும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிங்க. அடுத்து பண வரவு மற்றும் சேமிப்பு. பணம் வருமா என்பதுதான் பெரிய கேள்வி. கண்டிப்பா வரும். ஆனா வந்த வேகத்துல செலவும் காத்துட்டு இருக்கு. ஏன்னா ராகு கேதுவோட அமைப்பு அப்படி இருக்கு. வீட்ல விசேஷங்கள், சுப காரியங்கள்னு செலவு வரிசை கட்டி நிக்கும். பழைய கடன்கள் ஏதாவது இருந்தா அதை அடைக்கிறதுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வழி பிறக்கும். நிலம் அல்லது வீடு சம்பந்தமான முதலீடுகளை ஆகஸ்ட் மாசம் வாக்குல பண்ணுங்க. அது லாபத்தை கொடுக்கும். அனாவசிய ஆடம்பர செலவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த வருஷம் எண்டுல உங்க பேங்க் பேலன்ஸ் சூப்பரா இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், ஆனா அது பெரிய பிரச்சனையா ஆகாது. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போறது நல்லது. ஒரு சின்ன டிப்ஸ், உங்க துணை கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அதுவே பெரிய பிரச்சனையை தவிர்க்கும். ஆரோக்கியத்தை பார்த்தோம்னா இந்த வருஷம் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. ஆனா அதிக வேலைப்பளு காரணமா அடிக்கடி தலைவலி இல்லனா கண்ணுல சின்ன எரிச்சல் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் போன் பாக்குறத குறைச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. பிளட் பிரஷர் இருக்கிறவங்க சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கோங்க. கோவத்தை சுத்தமா குறைச்சிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுங்க. முடிஞ்சா செவ்வாய் ஓரையில் துவரை தானம் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சா வர்ற தடைகள் எல்லாம் பனி போல விலகிடும். மொத்தத்துல இந்த 2026 மேஷராசிக்கு ஒரு வெற்றி வருஷம்தான். ஆல் தி பெஸ்ட்.